ஹலோ மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அந்த ஃபெமிலியர் ஸ்ட்ரேஞ்சர் அப்படிங்கிற டிராமாவோட பார்ட் 5 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முந்தின உள்ள வீடியோஸ் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த டிராமாவோட எல்லா எபிசோடும் உங்களுக்கு நோட்டிஃபை பண்ண மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ வாங்க गाइस, நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஹீரோயினும் அந்த குட்டி பொண்ணு யூனும் உட்கார்ந்து நிறைய புக்ஸ் படிச்சுக்கிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோயின் மெயினா பாக்குறதே இந்த மாதிரி எந்த மந்திரத்தை யூஸ் பண்ணி அந்த ஒரிஜினல் ஷென் நம்ம ஹீரோயினோட ஃபேஸ் எப்படி மாத்தி இருக்கா அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் இப்ப நிறைய புக் அப்படியே புரட்டி பாத்துக்கிட்டு இருப்பா. அப்போ அந்த குட்டி பொண்ணு எதர்ச்சியா, அம்மா நீங்க பரவாயில்லாம நல்லா தானே வரைவீங்க, நீங்க என்னைக்காண்ட அப்பாவை வரைஞ்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோயினும், ஆமா நான் உங்க அப்பாவை பல வருஷத்துக்கு முன்னாடி வரைஞ்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவ ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ இவ்வளவு ஒரு தடவை காப்பாத்திருப்பான்ல அதை அப்படியே மனசுக்குள்ள வச்சு நம்ம ஹீரோவை அழகா வரைஞ்சிருப்பா. இத பார்த்து அந்த குட்டி பொண்ணு இப்ப அப்படியே, வா அம்மா நீங்க அப்பாவை சூப்பரா வரைஞ்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. இதுவே இன்னொரு பக்கம் அந்த நீங்க தான் காட்டுவாங்க. அவன் இப்ப அப்படியே செமையா குடிச்சுக்கிட்டு இருப்பானா. அப்ப இந்த ஒரிஜினல் ஷென்னோட அண்ணன், இளவரசரை இந்த தளபதி கிட்ட இருக்க பென்டென்ட் நம்ம கைக்கு எப்பதான் கிடைக்கும்னு தெரியல, என் தங்கச்சி அங்க போய் நம்மளுக்காக வேலை பாக்குற மாதிரியே தெரியல, அவ அந்த தளபதி கூட சேர்ந்துட்டாலும் எனக்கு சந்தேகமா இருக்கு, பேசாம என் தங்கச்சி நம்ம கடத்தி இதே ஒரு காரணமா வச்சு அவன் கிட்ட இருந்து எப்படியான்ட்டு ஃபோர்ஸபிளா அந்த பென்டென்ட்டை வாங்கிடலாமா அப்படிங்கிற மாதிரி இந்த ஷென்னோட அண்ணா சொல்லுவான். இதை கேட்டு நம்ம நீங்க இப்ப செமையா கடுப்பாயிருவான். எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னோட லவ்வரையே கடத்தலான்ட்டு பிளான் போடுவேன், உனக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், அந்த ஷென் என்னோட காதலி, அவ மேல மட்டும் கை பட்டுச்சு உன்னை இதே இடத்துல போட்டு தள்ளுறது கூட நான் தயங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப இந்த நிங்கு இவனை மிரட்ட ஆரம்பிச்சிருவான். அதுக்கடுத்து இப்ப செம குடிபோதையில இருக்கிற அந்த நிங்கு அந்த ஒரிஜினல் ஷென் கிட்ட தான் போவானா. அவகிட்ட போய் இப்ப அப்படியே, நீ எதுக்கு இங்க இருக்கிற, இனிமேல் நீ எல்லாம் என் கூட இருக்கவே தேவையில்ல, இப்ப என் மனசுக்குள்ள ஃபுல்லா ஷென் மட்டும்தான் இருக்கா, அவளை தவிர்த்து எனக்கு யாரும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி புலம்புவான். இதை கேக்குறப்ப அந்த ஒரிஜினல் ஷெனுக்கு லைட்டா சந்தோஷமாவும் இருக்கும், ஆனா கொஞ்சம் சந்தேகமாவும் இருக்கும். இவன் உண்மையிலேயே தளபதி வீட்டுல இருக்கிறது இவனோட காதலி ஷென்னு நினைச்சிட்டு இப்படி லவ் பண்றானா, இல்லனா என்னோட உருவத்துல இருக்கிற ஷென்னை இப்ப அவனுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி இப்ப இவ சந்தேகப்பட ஆரம்பிப்பா. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. இந்த ஒரிஜினல் ஷென்னுக்கு இந்த நிங்கு மேல இப்ப ரொம்ப சந்தேகம் வந்துடும். ஒருவேளை இவனுக்கு அந்த தளபதியோட ஒய்ஃபா இருக்கிற ஷீஷிய தான் ஷென்னு நினைச்சிட்டு விரும்ப ஆரம்பிக்கிறான். இது இப்படியே போன நல்லதுக்கு இல்ல அப்படின்னு யோசித்தவ இப்போ ஒரு வில்லத்தனமான ஒரு வேலையை பார்த்து விட்டுருவா. என்னன்னா ஸ்டார்டிங்ல இந்த நிங்கும் ஒரிஜினல் ஷென்னும் ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு பெயிண்டிங் ஒன்ன வரைய சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட அவ கேட்டிருப்பா. இப்ப இந்த பெயிண்டிங்க தளபதியோட வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் சரி சும்மா வெளியே போவோம் அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட் சைடு நடந்து போய்கிட்டு இருப்பா. அப்ப அந்த இடத்துக்கு இந்த ஒரிஜினல் ஷென்னோட அண்ணன் வந்து, நீ என்ன நம்ம பிளான் படி எதுலையுமே நடத்தக்கவே மாட்டேங்கிற, இப்ப ஒழுங்கா வந்து நீங்க பாக்கவா அப்படிங்கிற மாதிரி தரன்ட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சு இழுத்துட்டு போவான். இப்ப இதை பார்த்தனையும் நீங்க செமையா கடுப்பாயிருவான். டே முட்டா பயலே, உன்னை யாருடா இவ்வளவு இப்படி எடுத்துட்டு வர சொன்னது, இங்க இருந்து வெளியே போ அப்படிங்கிற மாதிரி அந்த அண்ணன்காரனை நல்லா திட்டி விட்டுருவான். அதுக்கடுத்து அந்த நீங்க இப்ப அப்படியே, ஐயோ என்ன மன்னிச்சுக்கோ ஷென், நான் அவனை உன்னை இப்படி கூட்டு வர சொல்லவே இல்லை, அவனா லூசுத்தனமா ஏதோ பண்ணிட்டான், சரி வந்தது வந்துட்டு என் கூட கொஞ்ச நேரம் பேசேன் அப்படிங்கிற மாதிரி வழக்கம் போல பக்கத்துல வருவானா. ஆனா வந்தவன் இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பாலாம் பிஹேவ் பண்ணவே மாட்டான். ஆனா இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்து, நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, நம்ம குழந்தை எப்படி இருக்கு, நீ கவலையே படாத, இன்னும் கொஞ்ச நாள் தான், என்னோட பிளான் எல்லாமே கரெக்டா போகுது, நான் மட்டும் எப்படியான்ட்டு அடுத்த ராஜாவாயிட்டேன், அதுக்கடுத்து நான் சீக்கிரமே வந்து உன்னை என் கூட கூட்டு போயிருவேன், அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, சரி அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ நம்ம குழந்தை உன் வயிற்றுக்குள்ள என்ன பண்ணுதுன்ட்டு நான் காது வச்சு கேட்கவா அப்படிங்கிற மாதிரி வயிற்றுக்கிட்ட ரொம்ப க்ளோஸா வருவான். நம்ம ஹீரோயினால இவனை திட்டவும் முடியாது, இவன் கிட்ட உண்மையும் சொல்ல முடியாத நிலைமையில தான் இருப்பா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் சரி எனக்கு லேட் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி வேகமா கிளம்புவாளா. அப்பயும் இந்த ஷென்னோட அண்ணா நடுவுல வந்து, எங்க இவ்வளவு வேகமா கிளம்புற, கொஞ்ச நேரம் பொறுமையா நீங்க கிட்ட பேசிட்டு போக முடியாதா அப்படிங்கிற மாதிரி வாய்ஸ் ரைஸ் பண்ணுவான். இப்ப அந்த நீங்க அப்படியே செம கடுப்பா அந்த ஷென்னோட அண்ணனுக்கு ஒரே அறதான், அவ்வளவுதான் அந்த அண்ணன்காரன் அப்படி கப் சிப்புன்ட்டு ஒரு ஓரமா போய் நின்னுக்குவான். இதுவே இன்னொரு பக்கம் இப்ப நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு ஒரு பார்சல் ஒண்ணு வந்திருக்கும். இது பிரைம் மினிஸ்டர் வீட்ல இருந்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. சோ இதுலயே நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிடும் இது வேற எந்த பார்சலும் இல்ல, அந்த ஒரிஜினல் ஷென் அந்த பெயிண்டிங் நினைச்சிருந்தால அதுதான் இது. இப்போ இத கரெக்டா நம்ம ஹீரோ ஓபன் பண்ணி பார்த்து அப்படியே ஷாக் ஆக அண்ணாரன் பார்த்து நம்ம ஹீரோயினும் இந்த ரூம்குள்ள வந்துருவா. போச்சு நம்ம தளபதி ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையா பண்ண போறான் அப்படின்னு நினைச்சா இப்ப அவன் அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்ப க்ளோஸா வந்து அவ மூஞ்ச அங்கிட்டு இங்கிட்டு திரும்பி பார்த்துட்டு ஒரு
மாதிரி சிரிப்பான். என்னன்னா அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு நம்ம ஹீரோயின் ஒரிஜினல் ஷென்னே கிடையாது, ஆனா இந்த பெயிண்டிங்ல இருக்கிறது அந்த ஒரிஜினல் ஷென்னும் நிங்கும் அப்படிங்கிறது. இப்ப உடனே இந்த பெயிண்டிங் எடுத்துட்டு போய் அவனோட ஃப்ரெண்டு கிட்ட தான் காட்டுவானா. இத பார்த்தனே அந்த ஃப்ரெண்ட் இப்ப அப்படியே ஷாக் ஆயிருவான். ஐயோ தளபதி என்னது இது, நம்ம மேடம் ஷென்னும் இன்னொருத்தனுமா, இவனை பார்க்க பிரின்ஸ் நிங்கு மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆவான். அதுக்கு நம்ம ஹீரோ இப்ப அப்படியே ரிலாக்ஸா, நீயும் அது என்னோட ஒய்ஃப் ஷென்னு தான் நினைக்கிறியா, நல்லா பாரு, இப்போ நம்ம வீட்டுல இருக்கிற ஷென்னுக்கும் அந்த பெயிண்டிங்ல இருக்க ஷென்னுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். சோ இப்ப இதுலயே நம்ம ஹீரோ நல்லா கன்ஃபார்ம் பண்ணிட்டான், இப்போ இவங்க வீட்டுல இருக்கிறது பிரைம் மினிஸ்டரோட பொண்ணு ஷென் கிடையாது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோ இந்த பெயிண்டிங் அவன் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து இந்த பெயிண்டிங்கை யாரு வரைஞ்சான்ட்டு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சு வைக்க சொல்லுவான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோ அந்த குட்டி பொண்ணு இவன் கூட விளையாண்டுகிட்டு இருப்பானா. அப்ப அவன் நினைப்பு எல்லாமே நம்ம ஹீரோயினோட ரியல் ஐடென்டிட்டி என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ இவன் ரொம்ப டீப்பா யோசிக்கிறத பார்த்த அந்த குட்டி பொண்ணு, அப்பா நீங்க என்ன எப்ப பார்த்தாலும் ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளுங்க, நான் ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி கியூட்டா சொல்லுவா. அதுக்கு நம்ம ஹீரோவும், உங்க அம்மா மனசுக்குள்ள என்ன நினைக்கிறானே எனக்கு புரியல, அதான் ஒரு மாதிரி குழப்பமா இருக்கேன், சரி விடு இதெல்லாம் சின்ன பிள்ளை உனக்கு எங்க புரிய போகுது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். அதுக்கு அந்த குட்டி பொண்ணு, அப்பா உங்களுக்கு இப்ப என்ன சந்தேகம், அம்மாக்கு உங்க மேல லவ் இருக்கா இல்லையான்ட்டு தானே அப்படிங்கிற மாதிரி கேப்பா. இந்த குட்டி பொண்ணு இப்படி கேட்டானியும் நம்ம ஹீரோக்கே ஒரு செகண்ட்ல ஷாக் ஆயிரும். என்னது இது, ஜான் சைஸ்ல இருந்துட்டு மொள அளவுக்கு பேசுறா அப்படிங்கிற மாதிரி. அப்ப அந்த பொண்ணு டக்குன்ட்டு நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை முத பார்த்ததை வரைஞ்சு வச்சிருப்பால அந்த டிராயிங் இப்ப எடுத்துட்டு வந்து காமிச்சு, இப்படிதான் அம்மா உங்களை ஃபர்ஸ்ட் பார்த்தாங்களா, அது மட்டும் இல்லாம அம்மாக்கு உங்களை பார்த்தோன்னே உங்க மேல லவ் வந்துருச்சா, இதெல்லாம் என்கிட்ட அன்னைக்கு சொன்னாங்களே அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கியூட்டா இந்த பெயிண்டிங்க காமிச்சு சொல்லிக்கிட்டு இருப்பா. இப்ப இதை கேட்டோனையும் நம்ம ஹீரோக்கு அவ்வளவு சந்தோஷமாயிரும். ஆஹா அப்பனா நம்ம ஒய்ஃபுக்கு நம்மள ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கடுத்து இப்ப அப்படியே அந்த குட்டி பொண்ணு கிட்ட, சரி இனிமேல் அப்பா பொண்ணுக்கு நடுவுல எந்த ஒரு சீக்கிரட்டும் இருக்கக்கூடாது, இதே மாதிரி உங்க அம்மா என்னென்னலாம் சொல்லிருக்காளோ அதெல்லாம் என்கிட்ட சொல்லு பாப்போம் அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்பான். அதுக்கு அந்த குட்டி பொண்ணும் காதுக்குள்ள போய் ஏதோ ஒண்ணு சொல்லுமா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். நம்மளுக்கே இதை பாக்குறப்ப ஓகே அப்பனா நம்ம ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்க விஷயத்த இந்த குட்டி பொண்ணு சொல்லிருச்சு போல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோ அவனுக்கு பிரைம் மினிஸ்டர் வீட்ல இருந்து பார்சல்ல வந்த பெயிண்டிங்கையும் இப்ப நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை பெயிண்ட் பண்ணிருப்பாள அதையும் கம்பேர் பண்ணி பார்ப்பான். அது ரெண்டுலயுமே கீழே ஷீஷிங்கிற மாதிரி பேர் போட்டிருக்கும். சோ இதுலயே நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருவான் இந்த ரெண்டையும் வரைஞ்சது நம்ம ஹீரோயின் தான் அப்படின்ட்டு. சோ இப்ப உடனே அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருப்பாள அவளை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோ அங்க போவான். இப்ப அப்படியே அந்த பொண்ணு கிட்ட போய், இங்க ஒரு ஃபேமஸான பெயிண்டர் ஷீஷின்னு இருப்பாங்கல்ல, அவங்க உன் ஃப்ரெண்டு தானே, அவங்கள பத்தி விசாரிக்கதான் நான் இங்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவானா. இவன் இப்படி ஷீஷின் பேரு சொன்ன உடனேயுமே அந்த பொண்ணு அப்படி லைட்டா பதட்டமாவா. இதை நம்ம ஹீரோவும் நல்லாவே நோட் பண்ணிடுவான். அதுக்கடுத்து அந்த பொண்ணும், ஆமா அவளும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை ஒரு பெயிண்டிங் பண்ணிருப்பாள அதை இப்ப எடுத்து காமிச்சு, இதுல நல்லா பாரு கீழே ஷீஷின்னு எழுதிருக்கு, சோ இந்த பெயிண்டிங்க உன்னோட ஃப்ரெண்டு தான் பண்ணாளா அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. அதுக்கு அந்த பொண்ணும் அந்த சிக்னேச்சர் எல்லாம் பார்த்துட்டு, ஆமா இது என்னோட ஃப்ரெண்ட் ஷீஷி பண்ணதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதை கேட்டோன்னு இப்ப நம்ம ஹீரோ ஃபுல்லாவே கன்ஃபார்ம் பண்ணிடுவான், ஹீரோயினோட உண்மையான ஐடென்டிட்டி வந்து ஷீஷி அப்படிங்கிற மாதிரி. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சனையும் செம ஹாப்பியா இங்க இருந்து கிளம்புவான். அதுக்கடுத்து இதே ஹாப்பினஸோடயே அப்படியே போற வழியெல்லாம் ஷீஷி ஷீஷி அப்படின்னு சொல்லிட்டே போவான். கரெக்டா இப்ப அங்க நம்ம ஹீரோயின் வீட்டுல உட்காந்துருப்பாளா, அங்க போய் ஷென்னு கூப்பிடாம ஷீஷி அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவான். நம்ம ஹீரோயினும் டக்குன்ட்டு யோசிக்காம கூப்பிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி திரும்பிடுவா. நம்ம ஹீரோ இப்ப ஃபுல்லா கன்ஃபார்ம் பண்ணிட்டான், ஓகே அப்ப இவ பேரு ஷீஷி தான் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோக்கு இதனாலேயே செம்ம சந்தோஷமா இருக்கும். ஆனா நம்ம ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியாது, இவனுக்கு என்னாச்சு ஏன் சம்பந்தமே இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கடுத்து அப்படியே அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் அவளோட ரூமுக்கு போய் தூங்கலான்ட்டு பாப்பாளா, பார்த்தா அவளோட ரூம் பூட்டி இருக்கும். என்னன்ட்டு அங்க இருக்க வேலைக்காரங்க கிட்ட கேட்டா, தளபதி தான் இந்த ரூமை பூட்டிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோ கிட்ட போய் என்னோட ரூம் சாவியை தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோ ரொம்ப க்ளோஸா பக்கத்துல வந்து, நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எதுக்கு தனித்தனியா படுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப க்ளோஸா வருவானா. உடனே நம்ம ஹீரோயின், உங்களுக்கு என்னாச்சு, ஏன் என்ன காலையில இருந்து எதாவது வம்பளுத்துக்கிட்டே இருக்கீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி கிளம்புவாளா. அப்ப நம்ம ஹீரோ, நான் எதுக்கு உன்னை ரொம்ப வம்பளுக்குறேன்னா, ஏன்னா உன்னோட பெயிண்டிங்க நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நம்ம ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் எந்த பெயிண்டிங்னு புரியாது, அதனால நீங்க எதை பத்தி பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாளா. உடனே நம்ம ஹீரோ இப்ப அந்த பெயிண்டிங்க அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட காமிச்சுக்கிட்டே, இதை நீ எப்ப வரைஞ்சேன்னு எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப க்ளோஸா வருவான். நம்ம ஹீரோயினும் அப்படியே ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டு, என்ன உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே நான் உங்களை வரைய ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. சரி எதுக்கு நீ என்ன வரைஞ்ச அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டு, ஏன்னா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் உங்களை வரைஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. சோ உடனே நம்ம
ஹீரோவும் அப்படியே கிஸ் பண்ணலான்ட்டு அப்படியே பக்கத்துல போவான். பட் அன்னாரன் பார்த்து நம்ம ஹீரோனுக்கு அப்படியே வாமிட் வர மாதிரி ஆயிருமா, அங்க இருந்து ஒரு மாதிரி ஓடிடுவா. இத பார்த்து நம்ம ஹீரோக்கு இவளுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் டாக்டரை கூப்பிட்டு பேசுவான். அந்த டாக்டரும் நம்ம ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்க விஷயத்த சொல்லிக்காமலே இல்ல அவங்க நார்மலா தான் இருக்காங்க, ஏதாச்சும் சாப்பாடு ஒத்துக்காம இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோ, ஓ அப்படியா, அப்பனா ஃபியூச்சர்ல என் குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நான் உங்களை தான் வந்து கேள்வி கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இப்படி இவன் சொன்னனையும் அந்த டாக்டரே ஒரு மாதிரி ஷாக் ஆயிருவான். மேடம் பிரெக்னெண்டா இருக்க விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே, எனக்கு லைட்டா டவுட் இருந்துச்சு, இப்ப நீ லைட்டா பதர்ன பாத்தியா, அதுலயே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமா சொல்லுவான். அடுத்து அப்படியே அன்னைக்கு நைட்டு நல்லா ரொமான்டிக்கா பேசிக்கிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே மார்க்கெட் சைடு நடந்து வந்துகிட்டு இருப்பாங்களா. அப்போ அந்த சைடு கேண்டிஸ் வித்துட்டு போவாங்க. சோ உடனே நம்ம ஹீரோ ஒரு கேண்டி ஸ்டிக்கை வாங்கி இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுப்பானா. இவளுக்கு தான் ஸ்வீட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்குமே, சரி சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே ஒரு பைட் எடுக்க வர ஆப்போசிட்ல இருந்து இப்ப நம்ம ஹீரோவும் அதே கேண்டி ஸ்டிக்ல இருந்து ஒரு பைட் எடுப்பான். இந்த சீன்லாம் பாக்குறதுக்கு செம ரொமான்டிக்கா இருக்கும். அடுத்து அப்படியே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒவ்வொரு கடையா சும்மா போய்கிட்டு இருப்பாங்களா. அப்போ இந்த குட்டி பிள்ளைங்களுக்கு தேவையான நிறைய திங்ஸ் ஒரு கடையில வச்சிருப்பாங்க. அதுவும் மெயினா குழந்தை நல்லபடியா பிறக்கணுங்கிறதுக்காக ஒரு தாயத்து மாதிரி ஒண்ணு இருக்கும். அதை நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே பாத்துக்கிட்டு வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பா. ஆனா அவளுக்கு இன்னும் தெரியாதுல இவ பிரெக்னெண்டா இருக்க விஷயம் நம்ம ஹீரோக்கும் தெரியும் அப்படின்ட்டு. அதனால அப்படியே சும்மா நம்ம ஹீரோ முன்னாடி இது எதுக்கு இப்போதைக்கு எனக்கு அப்படிங்கிற மாதிரி வேணான்றுவா. ஆனா இவங்க அந்த கடையில இருந்து மூவ் ஆகி போனோன்னையும் இன்னொரு ஒரு ஆள் மாஸ்க் போட்டு அப்படியே வந்து இப்ப அந்த தாயத்தை வாங்கிக்குவான். இதுலயே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஆள் வேற யாரும் இல்ல, அந்த பிரின்ஸ் நிங்கு தான். இப்போ இவன் போனக்கடுத்து அதே கடைக்கு இன்னொரு ஒரு பொண்ணு அப்படியே மாஸ்க் போட்டு வருவா. இது வேற யாருமே இல்ல, அந்த ஒரிஜினல் ஷென்னு. இந்த மாதிரி ஒருத்தவங்க பின்னாடி இன்னொருத்தவங்க மாத்தி மாத்தி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்தபடியே அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் அந்த ஒரிஜினல் ஷென்னை போய் பார்க்க போவாளா. அப்ப அந்த ஒரிஜினல் ஷென் பேசிக்கிட்டே ஒயின் குடிக்க போவா. நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே அவளை ஸ்டாப் பண்ணி, நீ பிரெக்னெண்டா இருக்கேல ஒயின் குடிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதுக்கு அவ ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே, என்னோட வாழ்க்கையிலேயே எனக்காக 2வது தடவையா அக்கறைப்படுறது நீ மட்டும்தான், ஏன்னா எப்பயுமே ஃபர்ஸ்ட் என் மேல அக்கறைப்படுறது நீங்க தான் இருந்தான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஷென் சொல்லுவாளா. அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின், எனக்கு தெரிஞ்சு நம்ம 2 பேரும் திரும்பி நம்ம ஃபேஸஸ் ஸ்வாப் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா நடந்த உண்மையெல்லாம் நான் தளபதி கிட்ட சொன்னா அவர் கண்டிப்பா புரிஞ்சுக்குவாரு, அதே மாதிரிதான் நீங்க உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. ஆனா அதுக்கு அந்த ஷென் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே, தளபதியை பத்தி நீ சொன்னது கரெக்ட், கண்டிப்பா அவர் உன்னை ஏத்துக்குவாரு, ஆனா நீங்க பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது, அவன் சின்ன வயசுல எனக்காக சப்போர்ட் பண்ணி நின்னான், ஆனா அதுக்கடுத்து என் மேல அவனுக்கு லவ் குறைஞ்சிச்சு, இப்ப திடீர்னு நான் தளபதியை கல்யாணம் பண்ணிட்டேன்னு தெரிஞ்சக்கடுத்து என் மேல லவ் கூடுது, இந்த லவ் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்குமான்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. அதுக்கு பதிலுக்கு நம்ம ஹீரோயின், சரி இப்படி ஒரு மாதிரி ஸ்டேபிளே இல்லாத லவ் உனக்கு எதுக்கு, நீ பேசாம நீங்க விட்டு விலகிடலாம்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்பா. அப்பதான் இவ ஒரு பிளாஷ்பேக் சொல்லுவா. என்னன்னா சின்ன வயசுலயே இவளோட அண்ணா இவளை வம்பிழுக்கிற விதமா ஒரு வெடியை தூக்கி இவ இருக்கிற சைடு போட்டிருப்பான். பட் அந்நேரம் நல்ல வேலையா அந்த நிங்கு தான் வந்து இவளை காப்பாத்திருப்பான். சோ அப்ப சின்ன வயசுல இருந்தே இவன் நிங்கு கூட தான் ஒன்னா வளர்ந்துருப்பா. சோ அதனாலதான் இவளுக்கு நிங்கு மேல இந்த அளவுக்கு அளவே இல்லாத காதல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து இப்ப கடைசியா அந்த ஷென், சரி நம்ம சீக்கிரமாவே நம்ம ஃபேஸ மாத்திக்கலாம், ஆனா அதுக்கு முன்னாடி நீ கடைசியா எனக்காக ஒன்னே ஒண்ணு செய்யணும், அதுக்கடுத்து நீ தளபதி கூட அவர் ஒய்ஃபா இருந்தாலும் ஓகே இல்லனாலும் ஓகே, அதே மாதிரி உன்னோட அக்காவையும் நான் உன்கிட்டே வந்து ஒப்படைச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லுவாளா. இப்ப இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் அப்படியே நினைச்சுக்கிட்டே வீட்டுக்கு போய்கிட்டு இருப்பா. இந்த மாதிரி நம்ம ஃபேஸ் திரும்பி மாறிடுச்சுன்னா தளபதி நம்மளை ஏத்துக்குவாரா அப்படிங்கிற மாதிரி அப்படி யோசிச்சுட்டே போய்கிட்டு இருக்கப்ப திடீர்னு ஒருத்தவன் ஆப்போசிட்ல வந்து நம்ம ஹீரோயினை இடிச்சிருவான். பட் நல்ல வேலை வயிற்றுலயே இடி வாங்க தெரிஞ்சிருப்பா, ஜஸ்ட் மிஸ்ல அப்படியே விலகி இருப்பா. பட் ஆனாலும் டக்குன்ட்டு அவளுக்கு அப்படியே தலை சுத்துற மாதிரி ஆகி அதே இடத்துல கீழே விழுந்துருவாளா. அப்பன்னு பார்த்து கரெக்டா ஒரு மாஸ்க் போட்ட பையன் நம்ம ஹீரோயினை வந்து பிடிச்சிருவான். அந்த மாஸ்க் போட்ட பையன் யாரு, நம்ம பிரின்ஸ் நிங்கு தான். இப்ப உடனே அந்த நிங்கு இவளை தூக்கிட்டு இவனோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினைப்பான். ஆனா நல்ல வேலையா இப்ப டக்குன்ட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே கண் முழிச்சு என்ன தளபதி வீட்டுக்கே கூட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. அவனும் இப்ப எதை பத்தி யோசிக்காம இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினை அலேக்கா தூக்கிட்டு தளபதி வீட்டுக்கே போயிருவான். அங்க போய் இப்ப அங்க இருக்க வேலைக்காரங்க எல்லார்கிட்டயும் சீக்கிரம் டாக்டரை கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான். அப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துருவானா. உடனே இப்ப நம்ம ஹீரோவை பார்த்து அந்த நிங்கு, இதுதான் நீ இவளை பாத்துக்கிற லட்சணமா அப்படிங்கிற மாதிரி கத்துவான். நம்ம ஹீரோ இப்ப அப்படியே கடுப்பாய் போய் அவனை ஒரு ஓரமா தள்ளி விட்டு இப்ப நம்ம ஹீரோனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருப்பானா. அப்ப அந்த நிங்கு ரொம்ப கோவமா, உனக்கு என்ன என்னை விட ரொம்ப உரிமை இருக்குன்னு நினைச்சுக்கிட்டியா, அவ வயித்துல வளர்ற குழந்தை யாரோட குழந்தைன்னு தெரியுமா, அது என்னோடதுடா அப்படிங்கிற மாதிரி அந்த நிங்கு சொல்லுவான். அப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோயினும் நல்லா தெளிவாயிருவாளா. உடனே அந்த நிங்கு, நீ சொல்லுஷன் இந்த குழந்தை யாரோடதுன்ட்டு அவன் கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே நம்ம தளபதி கிட்ட திரும்பி, என்ன மன்னிச்சிருங்க, நான் ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லுவா. இதை கேட்டுன்னு அந்த நீங்க இப்ப அப்படியே சிரிச்சுக்கிட்டு, பாத்தியா அது ஏன் குழந்தை, அதத்தான் அவ சொல்ல வரா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கு
அதுக்கு நம்ம ஹீரோயின் இப்ப டக்குன்னு அவனை ஸ்டாப் பண்ணி, இல்ல நீங்க நினைக்கிறது தப்பு இளவரசரே, நீங்க நினைக்கிற ஷென் கிடையாது, நான் ஷீஷி. நாங்க 2 பேரும் ஒரு மந்திரத்து மூலியமா எங்களோட ஃபேஸ ஸ்வாப் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இப்போ இந்த விஷயத்த கேட்டனையும் அந்த நீங்க ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்சாப்ல, இல்ல நான் நம்ப மாட்டேன், நீ தளபதி கூட வாழணுங்கிறக்காக தானே இப்பெல்லாம் போய் சொல்ற அப்படிங்கிற மாதிரி கத்துவான். அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இப்போ இந்த உண்மை தெரிஞ்சக்கடுத்து அந்த நீங்க நம்ம ஹீரோயின் என்ன பண்ண போறான் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நாளைக்கு நான் போட போற வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே கைஸ், நாளைக்கு நான் போட போற வீடியோ கரெக்டா நோட்டிஃபை பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க, நாளைக்கு வீடியோ உங்களை பார்க்கறேன். அது வரைக்கும் பை.